பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு என்னன்னா சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை ஒரு ஹோட்டலில் போய், இல்லை ஏதோ ஒரு கடையில் போய் நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அதை சொல்லுவோம். அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஏதாவது ஒரு வியாதி, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கேர் பண்ணுறதுக்கு, ஸ்கின் கேர் அந்த மாதிரி எதுனாலும் ஏதோ ஒன்று நம்ம அனுபவித்து அது நம்மளுக்கு நல்லதாக இருக்குது. ஒரு வியாதிக்கு நம்ம ஒரு மருத்துவம் எடுத்தோம், அந்த மருத்துவம் நம்மளுக்கு நல்லா சரியாயிடுச்சு. அப்போ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு அப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு ஹேர் கேர் பண்ணுறோம், அந்த இது நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருக்கு, அப்போ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் என் வாழ்க்கையில் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை தினமும் நான் ருசித்து பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய இந்த வசனத்தை ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாரும் படிக்கும்போது இது ஒரு வசனமாக தான் நானும் இதை கடந்து போயிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவர் என் கூட எப்படி இருந்து என்னை விடுவித்து, என்னை பாதுகாத்து, என்னை தப்புவித்து, என்னை ஜீவனோடு பாதுகாத்து, இந்த நாள் வரைக்கும் என்னை ஜீவன் சுகபலத்தோடு வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் என் வாழ்க்கையில் ரொம்ப இடைப்பட்ட வசனம். அப்போ நான் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்ததுனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருங்க, அதிகமாக ஜெபிங்க. பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டு இருக்கேன். எத்தனையோ முறை ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் என்னை விடலை, என்னை பிடிச்சி இழுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக என்னை மட்டுமாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் நல்லவர், நல்ல தேவன். உலகத்துல மனுஷங்க நம்மளை கைவிடலாம், எல்லாரும் நம்மளை கைவிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும்போது யாரும் நம்மளுக்காக நிற்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் நமக்காக நிற்பாரு, கர்த்தர் நமக்காக நிற்பாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளையா இருப்போம், நல்லா ஜெபிப்போம். ஆண்டவருக்கு தேவையானது உண்டு தான். நம்ம நல்லா ஜெபிக்கணும், நம்ம நல்லா பைபிள் படிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும். இது ஒன்று தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது. ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது ஆண்டவர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ருசிக்க வைப்பார். அதனால் அந்த ஆண்டவரை நல்லா ஜெபிங்க, நல்லா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.